ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பூர்வ ஜென்ம சமஸ்காரங்கள் மனசில் பதிஞ்சிருக்கு பாருங்களேன். அது எப்படி இருக்கோ அந்த சமஸ்காரங்களுக்கு தகுந்தவாறு தான் அவங்க கர்மங்கள் செய்வாங்க. நமக்குள்ளே இருக்கிற சமஸ்காரங்கள்னால் மனசில் இருக்கிற இம்ப்ரெஷன்ஸ்னால் ஒரு வேளை நான் ஹோமம் முடித்தேன். இப்போ தான் நான் ஹோமம் செஞ்சு ஸ்ரத்தையோடு நான் செய்கிறேன்னா அதோடைய சமஸ்காரம், நான் செய்கிற கர்மத்துடைய தாக்கம் என் மனசில் ஏற்படும். ஸோ அடுத்த ஜென்மம் எடுக்கும் பொழுது நான் எந்தெந்த கர்மங்கள் இந்த ஜென்மத்தில் செய்கிறேனோ அது விதை மாதிரி இருக்கும். நமக்குள்ள அந்த சமஸ்காரங்கள் ஒரு விதை மாதிரி இருக்கும். அது அந்த விதை முளை விட்டுரும் அடுத்த ஜென்மத்தில். அதை முளை விடும்பொழுது அதுக்கு இந்த ஜென்மத்தில் நான் என்ன வேலை செஞ்சேனோ அதே மாதிரி அடுத்த ஜென்மத்தில் செய்வேன். ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய ஃபோக்கஸ் சமஸ்காரங்களை கரெக்ட் பண்ணுறதுல தான் இருக்கணும். இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய முக்கியமான ஃபோக்கஸ் டு செட் ரைட் அவர் சன்ஸ்கார்ஸ். வேறு எதுவுமே நம்ம இந்த ஜென்மத்தில் பண்ண முடியாது. இந்த ஜென்மத்தில் நம்மளால் மோட்சம் அடைய முடியாது. இந்த ஜென்மத்தில் நம்மளால் இறைவனை உணர முடியவே முடியாது. ஏன்னா நம்ம நிறையா பாவங்கள் செஞ்சிட்டோம், நிறையா இப்போ ஏஜ் ஆகிடுது. ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிற டயத்தில் நம்மளுடைய சமஸ்காரங்களை சரி பண்ணோன்னா அடுத்த ஜென்மத்தில் அது நமக்கு உதவும், ஹெல்ப் பண்ணும். ஸோ எல்லா கர்மம், நம்ம ஒவ்வொரு கர்மம் செய்யும்பொழுதும் அந்த கர்மத்துடைய தாக்கம் மனசில் இருக்கும். ஒரு விஷயம் கேள்விப்படுறோம், ஒரு விஷயம் பார்க்குறோன்னா, இப்போ ஒரு விஷயம் நான் பார்க்குறேன், படிக்கிறேன், இப்போ வேதம் படிக்கிறேன், இந்த இடத்துல காலம்பரை ஒரு சுவாத்தியாயம் பண்ணுறேன்னா அதோடைய தாக்கம் மனசில் இருக்கும். அதை விட்டுட்டு இப்போ நான் வேதம் படிக்காமல் ஒரு காம காரியத்தில் ஈடுபடுறேன், இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறேன், அப்போ அதோடைய தாக்கம் என் மனசில் ஜாஸ்தியாகும். ஸோ சமஸ்காரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சமஸ்காரத்தில் இருந்தால் விருத்தி உருவாகும், மன அலைகள். இது ரெண்டும் வியாசர் சொல்லுவார், இது ரெண்டும் அனாதி சக்கரம் மாதிரி. சமஸ்காரத்துலேருந்து விருத்திலேருந்து சமஸ்காரம். எப்படி நம்ம யோசிக்கிறோமோ அதுவும் நம்ம மனசில் இம்ப்ரெஷன் ஏற்படுத்தும். நம்ம மனசில் எப்படி இம்ப்ரெஷன் இருக்கோ அது மாதிரி நம்ம யோசிப்போம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுண்டு இதை நம்ம கையாள வேண்டும். ஒரு ஒரே விஷயத்தை ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்கள். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், ஹோமம் பண்ணுவார். ஹோமம் பண்ணார், குருநாதர்கிட்ட சிஷ்யனாகி ஹோமம் பண்ணுறாரு வீட்டில். மனைவிக்கு குருநாதரை பிடிக்காது, மனைவிக்கு குருநாதரை கண்டாலே பிடிக்காது, என்னை கண்டாலே பிடிக்காது. அவளுக்கு ரொம்ப ஆத்திரம் என் மேலே. நான் ஏன் இவனை இந்த ஆளை இவரை நான் குருநாதர்கிட்ட வழி காட்டினேன், குருநாதர் வழியை காட்டினேன்னு ரொம்ப கோவம் அவளுக்கு என் மேலே. நான் பார்த்ததில்ல, ஃபோன் பண்ணி என்ன நிறையா கெட்ட வார்த்தைலாம் பேசியிருக்கா. ஸோ அவன் இப்போ ஹோமம் பண்ணுறான், ஹோமகுண்டத்தில் அக்னி எரியுது, ஹோமம் நடந்துகிட்ருக்கு, அவன் ஆவுத்தி போடுறான், ஓம் பூரக்னயே ஸ்வாஹா. பொறுமையாக காலம்பரை உட்காந்து 6 மணிக்கு ஹோமம் பண்ணுறான். அவள் பொண்டாட்டிக்கு பிடிக்காது, ஹோமம் பண்ணால் பிடிக்காது. ஸோ பொண்டாட்டி 6 மணிக்கு எழுந்துக்க மாட்டா, நார்மலாக 7 மணிக்கு தான் எழுந்துப்பா. சரின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு ஹோமம் பண்ணுறான். அன்றைக்கி எழுந்துட்டா. நேராக பாத்ரூமில் போய் ஒரு பக்கெட் தண்ணி பிடிச்சிட்டு நேராக இவன் மேலேயும் அந்த ஹோமகுண்டம் மேலேயும் தண்ணியை விட்டு ஹோமகுண்டத்தை தூக்கி ரோட்டில் எறிஞ்சான். ஸோ ஒரு எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை ஒரே விஷயம் சில பேருக்கு அது புனிதமாக தெரியும், சில பேருக்கு அதை பார்த்தா கோபம் வரும். ஸோ இதுக்கான காரணம் சமஸ்காரங்கள். இதற்கான காரணம் நமக்குள்ள அடிமனசில் இருக்கிற சமஸ்காரங்கள். நல்லா நினைவச்சுக்கணும். ஸோ அதனால் நம்மளுடைய ஃபோக்கஸ் சுப சமஸ்காரங்கள் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் வாழ்க்கையில். இது நம்மளுடைய ஜென்மாந்திரமாக இருக்கின்ற இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற புதைந்து இருக்கிற சமஸ்காரங்கள்னால்தான் சில பேர் பிறவியிலே ரொம்ப கோபப்படுற ஆளாக இருப்பாங்க. சில பேர் ரொம்ப ஆனந்தமாக ரொம்ப பிரசன்னமாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப ஜீனியஸாக இருப்பாங்க. ஒருத்தர் கேட்டார் கேள்வி, ராமானுஜம் எப்படி அவ்வளோ ஜீனியஸாக இருந்தார்? சமஸ்காரங்கள் மூலமாக, பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் ஜென்மாஸ். ஸோ ஒரே பதார்த்தத்தை, ஒரே விஷயத்தை வெவ்வேறு ஆள் வெவ்வேறு விதமாக புரிஞ்சுப்பாங்க, பேஸ்ட் ஆன் தேர் ஓன் சமஸ்காரங்கள். ஸோ அதனால் நம்ம
ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை என்ன பண்ணோன்னா, இப்போ இப்போ இருக்கிற தருணத்தில் நம்மளுடைய சமஸ்காரத்தை எப்படியா நல்லதாக மாற்றுறது அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். இன்ஃபேக்ட் வந்து சில பேருக்கு வந்து இப்போ வேத வழியில் வந்துட்டீங்க, உட்காந்து தியானம் பண்ணால் பிடிக்காது, தியானம் பண்ண முடியாது, தியானம் பண்ண தெரிஞ்சாலும் சொல்லி கொடுத்தாலும் பிடிக்காது, இன்ட்ரெஸ்ட் வராது ஆரம்பத்தில். ஏன்னா நமக்கு உள்ளே இருக்கிற சமஸ்காரங்கள் அந்த மாதிரி. ஸோ இது வந்து இந்த சமஸ்காரங்களை கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஜீவாத்மா மனசில் புதைந்து இருக்கிற அந்த விஷயங்களை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு ஜீவாத்மா தான் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். சரி, நான் என்ன தான் ஆனாலும் உட்கார்ந்து நான் தியானம் பண்ணி தான் ஆவேன், என்ன தான் ஆனாலும் நான் ஹோமம் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு மனசில் சங்கல்பம் எடுத்து நம்ம பொறுமையாக இந்த சமஸ்காரங்களை மாற்றணும். அது மாற்ற முடியாதது கிடையாது, மாற்றக்கூடியவை தான். நம்ம அதுக்கு எஃபர்ட்ஸ் எடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஒரு ஆச்சாரியர் ஒருத்தர் ஒரு விஷயம் 2-3 பாயிண்ட் சொன்னார், எப்படி சமஸ்காரங்களை வந்து திருத்துறது அப்படிங்கிறதுக்காக. முதல் பாயிண்ட் என்ன சொன்னார்னா, உனக்கு இருக்கிற அந்த சுபாவத்தினால என்னென்ன நஷ்டங்கள் ஏற்படுறது வாழ்க்கையில் அப்படிங்கிறத முதல்ல முதல்ல ஒரு நோட் எடுத்து எழுது. நான் ரொம்ப கோபப்படுறேன். காரு வந்து பார்க்கிங் படம் பார்த்துருப்பீங்க, பார்க்கிங் படம் பார்க்கலன்னா பாருங்கள். ரொம்ப அருமையான சமஸ்காரத்தை பற்றி சொல்கிற விஷயம் அது. சுபாவத்தை பற்றி சொல்கிற 2 பேர் நல்லா இருப்பாங்க, திடீர்னு கார் வாங்கின பிறகு 2 பேருக்கும் அந்த எனிமிட்டி வந்துடும். ஸோ இந்த மாதிரி பார்க்கிங்க்கு சண்டை வந்து ஒருத்தனை அடிச்சிடுவான், ஒருத்தனை கொண்டுடுவான், ரத்த காயம் ஏற்பட்டுரும், ஜெயிலில் போயிடுவான். சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோவப்பட்டு மனைவியை அடிச்சிடுவான், மனைவி செத்துருவான். இது வந்து சமஸ்காரங்கள்னால. ஸோ முதல்ல நமக்கு இருக்கிற சுபாவத்தை சமஸ்காரங்கள்னால் சுபாவம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இருக்கிற நல்ல சுபாவத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணோம், இல்லை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணோம். தீய சுபாவங்களை இப்போ ஒருத்தவங்களோட பேசியிருந்தேன், அடிக்கடி சூசைடல் தாட்ஸ் வருது. ஸோ இது வந்து தீய சுபாவம். இதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணோம்? இதை மாற்றுறதுக்கு முதல்ல நான் இந்த சுபாவத்தினால என்னென்ன தீமை ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை எழுதணும். நான் ஷார்ட் டெம்பர்டாக இருக்கேன், ரொம்ப கோவப்படுறேன், அதனால் என்னென்ன ஹானினா என்னென்ன தீமை. என்ன ரொம்ப காமியாக இருக்கேன், என்னுடைய காம வாசனையால் என்னென்ன தீமை. பிரம்மச்சாரிய சக்தி போயிடும் உடம்புல. பிரம்மச்சாரிய சக்தி போயிடுச்சுன்னா உட்கார முடியாது, உட்கார்ந்தா தியானம் பண்ண முடியாது. ஒரு 4 நல்ல வார்த்தை யாராவது சொன்னாங்கன்னா அந்த நல்ல வார்த்தை நமக்கு புரியாது, உரைக்காது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம முதல்ல என்னென்ன தீமை இருக்கோ அதில் அந்த சுபாவத்தினால என்னென்ன தீங்கு விளைவு என்னுடைய வாழ்க்கையில் வருதோ அதை எழுதணும். சில பேர் டிப்ரெஷனில் இருப்பாங்க, ஏன்னா வந்து மற்றவங்க ஏதாவது சொல்லிட்டாலே நமக்கு அது துக்கமாக இருக்கும். மற்றவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது அவங்களுடைய கர்மா, அவங்களுடைய சுபாவம். அந்த சுபாவம் நம்மளை எப்படி இம்பேக்ட் பண்ணுறது, நான் எப்படி என்னை மாற்றிக்கணும், நான் மாற்றிக்கலைன்னா நான் என்னெல்லாம் எனக்கு தீமை ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்த எழுதி வச்சுக்கிண்டு அதை தினசரி ஒரு தடவை அத்தியாயனம் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஆச்சாரியர் சொன்னார். ரொம்ப அருமையான பாயிண்ட்டு, ஒர்க் ஆகும், கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து நமக்கு இருக்கிற தீமையினால், நமக்கு இருக்கிற அந்த தீய சுபாவத்தினால துக்க அஜ்ஞான அனந்தஃபலா சூத்திரத்தில் வரும். நமக்கு இருக்கிற இந்த தீய பண்புனால அனந்த காலத்திற்கு நம்ம இதே சக்கரத்தில் மாட்டின்றிருப்போம். ஸோ அதனால் இதுலேருந்து நான் வெளில வந்தே ஆகணுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கோ, இல்லாட்டி நீ திருப்பி இதே சைக்கிளில் மாட்டின்றுவேன். அந்த சம்ஸ்காரங்களை வந்து வெளில எடுக்கலைன்னா, அந்த சம்ஸ்காரங்களை வந்து சுப சமஸ்காரங்களாக மாற்றலைன்னா துக்க அஜ்ஞான அனந்த ஃபல அனந்த காலத்திற்கு இதே சக்கரத்தில் மாட்டிடுறோம். இப்போ நமக்கு மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் தான், இந்த மனுஷ ஜென்மத்தில் தான் நம்மளால் அந்த சமஸ்காரங்களை மாற்ற முடியும். முதல்ல ஞானம் வேணும், அதுக்கப்புறம் எழுதணும் எனக்கு இருக்கிற இந்த சுபாவத்தினால என்னெல்லாம் தீமை ஏற்படுறது, நான் எப்படிலாம் வந்து என்னுடைய பாதையிலேருந்து நான் விலகி போகிறேன். முதல்ல அதை எழுதி வச்சு அதை நல்லா படிங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன யோசிக்கணும்னா, துக்க அஜ்ஞான அனந்த ஃபலா, அனந்த காலத்திற்கு இதே சக்கரத்தில் நான் மாட்டின்றுவேன், இதை இப்போ நான் திருத்தலைன்னா. ஸோ அதனால் இப்போ நான் திருத்தே ஆகணும். இது பேர் தான் பிரதிபக்ஷ பாவனம். பிரதிபக்ஷ பாவனம்னா என்ன அர்த்தம்னா,
பிரதிபக்ஷனா வந்து ஆப்போசிட் பாவனம். இப்போ உதாரணத்துக்கு வந்து எனக்கு என்னுடைய வீக்னஸ் என்ன, என்னுடைய வீக்னஸ் வந்து ஒரு அழகான பொண்ணு என் முன்னாடி வந்துட்டா என்னுடைய வீக்னஸ்ஸு அவளை பார்க்காம இருக்க முடியாது. சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு இருக்குது, நிறையா ஆண்களுக்கு இருக்குது இந்த வீக்னஸ். ஸோ பிரதிபக்ஷ பாவனத்தில் என்ன பண்ணோன்னா, எப்போ வந்து ஒரு பெண்ணு வராளோ, இல்லை பெண்ணுங்கிறது ஒரு எக்ஸாம்பிள், இன்னொரு விஷயம், என்னால் வந்து ஒரு ஸ்வீட் இருக்குன்னா அந்த ஸ்வீட்டை சாப்பிடாமல் இருக்க முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு உணவு இருக்குன்னா அந்த உணவில் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, எடுத்து நான் சாப்பிட்ருவேன். ஆனால் அதை எடுத்து சாப்பிட்டா எனக்கு சுகர் ஜாஸ்தி ஆகிடும், பிரச்சனை வரும். ஸோ பிரதிபக்ஷ பாவனம் என்ன பண்ணணும்னா, மனசுக்குள்ளே முதல்ல அதுக்கு பிரதிபக்ஷனா ஆப்போசிட் தாட்ஸ் எடுத்துகிட்டு வரணும். அது நமக்கு முன்னாடி வரும்பொழுதே அதை எடுத்துகிட்டு வரணும், ஆப்போசிட் தாட்ஸ். நீ ஜீவாத்மா, நீ இதில் மாட்டிக்கூடாது, இதை நீ பார்க்கக்கூடாது, இதை நீ பார்த்தேன்னா நீ தான், உனக்கு தான் நஷ்டம், நீ வந்து இந்த விஷயத்த பண்ணேன்னா நீ தான் அழிஞ்சு போவ, நீ ஜீவாத்மா, உன்னால் இதை வெல்ல முடியும், இது ஒன்றுமே கிடையாது, இது ஒரு மேட்ரே கிடையாது. பிரதிபக்ஷ பாவனம் இதை மாதிரி வந்து ஆப்போசிட் திங்கிங் க்ரியேட் பண்ணணும் மனசுக்குள்ளே. யுதிஷ்டர்கிட்ட சொல்லுவார் பீஷ்ம பிதாமகர், எப்போ வந்து வெளியிலேருந்து ஒரு சிந்தனை வருது, ஒரு காம சிந்தனையோ, ஒரு குரோத சிந்தனையோ, இல்லாட்டி ஒரு பேராசையோ, இந்த மாதிரி சிந்தனை வரும்பொழுது அது வரும்பொழுதே பிரதிபக்ஷ பாவனம் பண்ணிவிடு, அதுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடு. அது வரத்துக்கு அது ஜஸ்ட்டு வர ஆரம்பிக்க போகிறது, அந்த தாட்ஸ் வருது, இம்மீடியட்டாக அதுக்கு ஆப்போசிட்டாக வேலை ஆரம்பிச்சிடு. ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணி 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 என்ன ஆகுன்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆப்போசிட்டு, சுவாமி சத்யபதிஜி சொல்லுவார், அவர்கிட்ட போய் கேட்டாங்க சிஷ்யர், சாமி நீங்கள் சொல்கிறீங்க சாப்பாடு சாப்பிட்ணும், அந்த சாப்பாட்டில் இருக்கிற சுகத்தை அனுபவிக்கக்கூடாது, எப்படி இது பாசிபிள், இதெல்லாம் பாசிபிளே கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார் அவர், ரொம்ப அருமையான எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு பணக்கார சேட்டு வந்து சாப்பிட்டுன்னு இருக்கா, ரொம்ப அருஞ்சுவை சாப்பாடு, செம பணக்கார முகேஷ் அம்பானி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், எல்லா உணவும் இருக்குது, என்னெல்லாம் பாசிபிள் உணவோ அந்த உணவுலாம் எல்லாமே தட்டில் இருக்குது, அவன் அருமையாக ருசி சாப்பிட்டுன்னு இருக்கான், சுகம் எடுத்துகிட்டு சாப்பிட்டுன்னு இருக்கான். திடீர்னு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே ஃபோனை எடுத்து பேசுகிறேன் சாப்பிட்டுண்டே, சார் உங்கள் பையன் வந்து இறந்துட்டான், உங்கள் பையன் வந்து அங்கே போனால சைட் சீயிங்க டூருக்கு போனால உங்கள் பையன் இறந்துட்டான் அப்படின்னு மெசேஜ். அவ்வளோதான், சேட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. சாப்பாடு அவ்வளோ ருசியான சாப்பாடு இருக்குது, அடுத்த வாய் சாப்பாடு மனசு உள்ளே போனாலும் அந்த சாப்பாட்டில் ருசி தெரியாது. கரெக்டாக சேம் சாப்பாடு 1 மினிட் முன்னாடி எவ்வளோ ருசியாக இருந்ததோ, எவ்வளோ சுகம் எடுத்தானோ 1 மினிட்டுக்கு அப்புறம் அவனால் சுகம் எடுக்க முடியல. ஸோ அது எக்ஸாம்பிள் அவர் சொல்லுவார், எப்படி நான் வந்து ஒரு சாப்பாடு சாப்பிடும்பொழுது நான் அது மேலே வந்து சுவை இருக்குது, ஆனால் அந்த சுவையில் நான் சுகத்தை அனுபவிக்க மாட்டேன், சுகத்தை அனுபவிக்காததுனால அது மேலே எனக்கு ராகத்வேஷம் ஏற்படாது. திருப்பி குலாப் ஜாமுன் வேணும், எனக்கு குலாப் ஜாமுன் கிடைச்சாலும் ஓகே நான் சாப்பிடுவேன். ஒரு நாள் உப்பு இல்லாத சாப்பாடு, என் சிஷ்யர்கள் நிறைய பேர் உப்பு இல்லாமல் சமைச்சிடுவாங்க, சில நாள் உப்பு போட மறந்துடுவாங்க, இல்லை உரப்பு ஜாஸ்தி போட்டுருவாங்க, எப்படி இருந்தாலும் நான் சாப்பிட்ருவேன். ஏன்னா மனசுக்குள்ளே பிரதிபக்ஷ பாவனம். என்ன பாவனை, இந்த சாப்பாடு மேலே எனக்கு பற்று இல்லை, பற்று ஏற்படுத்திக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் சாப்பிடுவேன். ஸோ அதில் உப்பு இருந்தாலும் சரி, உப்பு இல்லைனாலும் சரி, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப டேஸ்ட் இல்லைனாலும் சரி, என்னுடைய சாப்பாடு நான் எதுக்கு சாப்பிட்றேன், என்னுடைய வயத்தை ரொப்பறத்துக்கு சாப்பிட்றேன், அவ்வளோதான். இந்த பாவனையில் நான் சாப்பிட்றதுனால எனக்கு உணவு மேலே பற்றே கிடையாது. அவர் சொன்னார், ரொம்ப அருமையான பாயிண்ட். ஸோ ஹியூமன் மைண்டுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. எப்படி அந்த சேட்டால் அந்த நியூஸ் கேட்டவுடனே அந்த சேட்டு வந்து சாப்பிட்ற சாப்பாட்டில் டேஸ்ட்டு தெரியாது, அவனுக்கு அதில் சிந்தனை, ஐயோ பையன் அங்கே இருக்கான், எப்படி எடுத்துகிட்டு வரணும், ஏன் ஆகிட்டான், இப்படி ஆகிட்டான், அப்படி ஆகிட்டான், எல்லாம் சிந்தனை வரும்ல. ஸோ இதில் இருக்கிற உணவில் இருக்கிற அந்த டேஸ்ட் மறந்துடுச்சு. ஸோ அதே சேம் மைண்டு தான் பாருங்களேன், சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கும். ஸோ இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி, இது வந்து ஒரு அவனுக்கு நடக்கிற விஷயம் வந்து ஒரு சமாச்சாரத்தினால அப்படி ஆகிறது, நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். இது பேர் தான் பிரதிபக்ஷ பாவனை. நமக்கு முன்னாடி ஒரு அழகான பெண், இல்லாட்டி ஒரு பெண்ணுக்கு முன்னாடி அழகான ஆண், சில பெண்கள் இருக்காங்க, அவங்களால ஆண்களை பார்க்காம இருக்க முடியாது, ரொம்ப அழகான ஆண்களை பார்த்துட்டே இருக்கணும்னு சில பேருக்கு இருக்குது. ஸோ பிரதிபக்ஷ பாவனத்தின் மூலமாக அந்த ஆப்போசிட் பாவனை க்ரியேட் பண்ணோம், அப்போ நம்மளுடைய சமஸ்காரங்களை மாற்ற முடியும். இது என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.
கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து ஒரு நாளில் எஃபெக்ட் வராது. 1 வருஷத்தில், 2 வருஷத்தில், 50 வருஷத்தில் இந்த எஃபெக்ட் வரும். பட் ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். எப்போ நம்ம வந்து நம்மளுடைய சமஸ்காரங்களை மாற்றிட்டோமோ, நம்மளுடைய மனசை மாற்றுறதுக்கு நமக்குள்ள திறமை வந்துருத்தோ, நம்ம அற்புதங்களை பண்ணலாம் லைஃப்பில். நல்லா நினச்சிக்கணும். ஸோ இது ஒரு பாயிண்ட் சொன்னார் அவர். இன்னொரு பாயிண்ட் வந்து என்னென்னா, சங்கல்பம். தினசரி காலையில் சங்கல்பம் எடுத்தே ஆக வேண்டும். காலம்பரை எழுந்து சங்கல்பம் எடுங்க. என்னுடைய வாழ்க்கை குறிக்கோள் என்ன, நான் எதெல்லாம் மாட்டின்னு இருக்கேன், யாராவது ஒருத்தன் என்ன தப்பாக பேசிட்டா நான் அதிலேயே யோசிச்சுன்னு இருக்கேன், டிப்ரெஷனில் போகிறேன். ஆஃபீஸில் பாஸ் கத்துறான், தினசரி பாஸ் கத்துறான், தினசரி பிரச்சனை இல்லை, தினசரி நான் துன்பத்தில் போகிறேன். ஸோ காலையில் எழுந்த உடனே என்னுடைய வாழ்க்கை குறிக்கோள் என்ன, நான் எதற்காக, என்னென்ன விஷயத்துக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கெல்லாம் நான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, எது கவனம், எது முக்கியம். கவனம்னா எது முக்கியம் இல்லாதது, எது முக்கியமானது. இதை வந்து பிரித்து நான் லைஃப்பில் பார்க்கணும். இது சங்கல்பம் எடுக்கணும் தினசரி காலையில் எழுந்த உடனே. ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த சூழ்நிலையில் வந்து நான் கோபம் ஜாஸ்தி படுறேன், என்ன நடந்தால் எனக்கு கோபம் வருது, என்ன நடந்தால் எனக்கு காமவாசனை தூண்டுறது, என்ன நடந்தால் எனக்கு பேராசை வருது, என்ன நடந்தால் நான் பொசசிவாக ஆறேன், இல்லாட்டி என்ன நடந்தால் நான் அவமானப்படுறேன். இந்த மாதிரி அந்த சூழ்நிலையில் ஒரு சூழ்நிலையில் அந்த எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த சூழ்நிலையில் என்னென்ன விஷயம் நடக்கிறதுங்கிறத நல்லா ஆராய்ஞ்சு அந்த சூழ்நிலையை மனசில் கற்பனை பண்ணி அதற்கு பிரதிபக்ஷ பாவனத்தை உருவாக்கணும். இப்போ எனக்கு ஒருத்தரை பிடிக்காது, அவர் எனக்கு முன்னாடி வந்துட்டால் எனக்கு கோவம் வந்துடும். ஸோ கோவம் வருது தப்பான விஷயம், வெறுப்பு வச்சுக்கிறது தப்பான விஷயம் இல்லை. ஸோ அவன் முன்னாடி வரும்பொழுது என்ன நடக்கிறது என் மனசில் அப்படிங்கிற விஷயத்த நான் உட்கார்ந்து கற்பனை பண்ணணும். இப்படி வரான், இப்படி பண்ணுவான், அவன் இப்படி பண்ணும்பொழுது எனக்கு கோவம் வருது. சரி, இந்த கோவம் ஏன் வருது, அவன் அப்படி பண்ணிட்டு போட்டோமே, அவனுடைய சுபாவத்தை என்னால் மாற்ற முடியுமா, மாற்ற முடியாது. என்னுடைய சுபாவத்தை என்னால் மாற்ற முடியுமா, மாற்ற முடியும். இந்த மாதிரி உட்கார்ந்து மனசுக்குள்ளே கற்பனை பண்ணணும். ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷன் நடக்கும்பொழுது நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருந்தால திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு வெறுப்பு கம்மியாயிடும், அவன் வரும்போது கோபம் கம்மியாயிடும், அவன் என்ன பண்ணாலும் நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் கடைசியாக வந்து ஈஸ்வர் பிரணிதான். எல்லாத்துலேயும் இறைவனை சேர்த்துக்கணும். இறைவன் மேலே நம்பிக்கையை வச்சு இறைவனை சேர்த்துக்கணும். எல்லா விஷயத்திலும் இறைவனை கொண்டு வரணும். நம்மளுடைய வாழ்க்கையுடைய ஆதாரம் பரமாத்மா கிட்ட வேண்டிண்டு சங்கல்பம் பண்ணுங்க, பரமாத்மா கிட்ட வேண்டிண்டு பிரதிபக்ஷ பாவனம் பண்ணுங்க, பரமாத்மா கிட்ட வேண்டிண்டு இந்தந்த விஷயங்களுக்கு இந்தந்த ஹானி, இந்தந்த டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிற நோட்புக்கில் எல்லாத்துக்கும் பரமாத்மா கொண்டு வாங்க. ஏன்னா பரமாத்மா அனந்த பலமுள்ளவன், எந்தவித அசுத்தமும் இல்லாதவன். ஸோ எல்லா விஷயத்துக்கும் பரமாத்மாவை கொண்டு வாங்க. கடைசியாக முக்கியமான விஷயம் என்னென்னா, தினசரி சுவாத்தியாய. நான் யார், நான் இந்த உடல் கிடையாது. என்னை யாராவது ஒருத்தன் அவமானப்படுத்துகிறான்னா அவன் வந்து ஜஸ்ட்டு இந்த உடலை தான் அவமானப்படுத்த முடியும். நான் அழகாக இருக்கிறது காரணம், நான் அழகாக இருக்கேன், அசிங்கமாக இருக்கேன், கருப்பாக இருக்கேன், வெள்ளையாக இருக்கேன், எல்லாமே உடல் சம்பந்தம் தான். நான் கிடையாது. நான் அழகாக இல்லை, உடல் அழகாக இருக்குது, அவ்வளோதான். நான் அசிங்கமாக இல்லை, உடல் அசிங்கமாக இருக்குது, உடல் ஊனமுற்றதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஞானத்தை சுவாத்தியாயம் பண்ணணும். இறைவனுடைய அருளோட சுவாத்தியாயம் பண்ணணும். இது பெரிய ப்ராக்டிஸ், பட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் பண்ணால் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த சமஸ்காரங்கள் மாறும், சுப சமஸ்காரங்களாக மாறிடும். சுப சமஸ்காரங்களாக மாறிட்டா நம்ம லைஃபே மாறிடும். நம்ம லைஃப் வந்து யோக மார்க்கத்தில் போகும். இது யோக மார்க்கத்தில் நம்ம முன்னேறுவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸ் இது. ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓம்.